ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. மைசெல்ஃப் சௌமியா சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றியமும் அதன் பிரதேசங்களும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சாப்டர் 10th சாப்டராக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த சாப்டரில் இருக்க பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் 13th கிளாஸில் நம்ம வந்துட்டு பார்ட் 1 வீடியோ ஒன்றியமும் அதன் பிரதேசங்களுக்கு பார்த்துட்டோம். இதனுடைய பெண்டிங் டாபிக் தான் இப்போ பார்ட் 2 வீடியோவாக நம்ம 14th கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இதில் நம்ம ஒன்றியமும் அதன் பிரதேசங்களுமான ஃபுல் டாப்பிக்குமே நம்ம பெண்டிங் டாபிக் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் கவர் அப் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாமா, கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் அடையிறப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியும் அந்த சில பீரியட் ஆஃப் டைம் நம்ம பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த டைமில் நம்ம இந்திய நாடு எப்படி இருந்தது? பல்வேறு சுதேச அரசுகள், பல்வேறு மாகாணங்கள், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், சீஃப் ப்ரொவிஷன் கமிஷன்ஸ், அந்த 4 ஏரியா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா? அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறப்பவே நிறைய மாகாணங்களுக்கு நிறைய பிளேசஸில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ப்ராவின்ஷியல் எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்க பர்சன்ஸ், அந்த ஏரியா, அந்த ப்ராவின்ஷியல் அசம்பிளி, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததா. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தான் இப்போ நம்ம இந்தியா கண்ட்ரியாக இருக்குது. இப்போது இதெல்லாம் நிறைய பாடுபட்டு தான் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த சுதேச அரசுகள்னு நம்ம பார்த்துருப்போம். சுமார் ஒரு 565 சுதேச அரசுகள் மாதிரி இருந்திருக்கும். அத்தனை சுதேச அரசுகளையும் எப்படி இணைச்சிருப்பாங்க? என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம இணைச்சிருப்போம். சில மெம்பர்ஸ் சுதந்திரம் அடையிறப்போ அந்த ஆகஸ்ட் 15, 1947 முன்னாடி வரைக்குமே ஒரு 562 சுதேச அரசுமே நம்ம இந்தியாவோட இணைஞ்சிரும். மீதி ஒரு 3 சுதேச அரசு மட்டும் நம்ம கூட ஜாயின் பண்ணாமல் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சுதேச அரசு அதில் இருக்க அரசர் பாகிஸ்தானோட போகிறோம், எங்களுக்கு இந்தியா வேணான்னு சொல்லி அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் இந்தியா தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நம்ம கண்டக்ட் பண்ணி இந்தியா கூட சேரணும் அப்படின்ற ஓட் தான் அதிகமாக மக்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்தியாவோட சேர்ந்துருப்பாங்க. அடுத்து ஹைதராபாத்தில் ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு சுதேச அரசு. அவங்கள மிலிட்ரி ஆக்சஷன் மூலியமாக நம்ம சேர்த்துருப்போம். ஏன்னா அவங்களும் பாகிஸ்தானோட போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களால நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டில் ஒரு ஹைதராபாத்ன்ற ஒரு சுதேச அரசு பாகிஸ்தானோட இருந்தால் நம்ம நாட்டுக்கு என்னது இன்டர்னல் செக்யூரிட்டி அஃபென்ஸ் வரும் இல்லையா? அதனால் நம்ம நம்ம பாதுகாப்பு கருதி நம்ம அதையுமே அனெக்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர்லையுமே அந்த மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் சுதேச அரசுகளோட நம்ம நாட்டோட இணைக்கிற ஒரு வேலையுமே மாநிலங்களோட உருவாக்கத்தில் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு கண்டென்ட்டை நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த நோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். இப்போ நான் சொன்ன கதை தான் இதில் நோட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சுதேச அரசுகளை இணைத்தல். ஸோ ஓகே, இந்திய மாநிலங்கள் உருவாக்கம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சுதேசிய அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பணியினை அன்றைய இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கென அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த மாநிலங்களை இணைக்கும் ஒரு பெரும் பங்கினை அந்த பணியை செய்திருக்கிறார். அடுத்தது பார்த்தோன்னா, சுதேசிய அரசுகள் 2 ஒன்று தான். சுதேச அரசுகளையே இந்திய ஒன்றியத்தின் இணைக்கும் பணியானது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15க்குள் விரைவாக முடிக்கப்பட்டன. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அந்த சுதேச அரசுகள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை நம்ம நாட்டோட இணைக்கிற பணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. அடுத்தது சுமார் 565 சுதேசிய அரசுகளில் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத், நான் சொன்னேன்னா ஒரு 3 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் ஒத்துருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாரும் 562 ஆகிய 3 மாநிலங்களை தவிர மீதமிருந்த 562 சுதேச அரசுகளும் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பில் இந்தியாவின் மைய ஆட்சியினை ஏற்றுக்கொண்டன.
ஸோ நாங்கள் இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்கள் சுதேச அரசுகளோட பாதுகாப்பு, வெளியுறவுத்துறவு, தகவல் தொடர்பு எல்லாமே இனிமேல் இந்தியா கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி 562 சுதேச அரசுகள் கையொப்பமிட்டுட்டாங்க. இணைப்புறுதி ஆவணம் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் 3 சுதேச அரசு, பிரின்ஸ்லி ஸ்டேட், காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் தவிர. இவங்க 3 பேரையும் நம்ம எப்படி வந்துட்டு இந்தியா கூட சேர்த்தோன்றதை பார்க்கலாமா? 1945 டிசம்பர் மற்றும் 1947 ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மாநாடுகளில் இந்திய அரசியல் நிர்ணய சபையோடு இணைய மறுக்கும் சுதேச அரசுகள் இந்திய ஒன்றியத்தின் எதிரியாகவே கருதப்படும் என்ற அச்சுறுத்தலான அறிவிப்பே பல சுதேச அரசுகள் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட காரணமாக அமைந்தது. ஸோ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், யாரெல்லாம் வந்துட்டு சைன் பண்ணல, இந்தியா கூட சேரல அப்படின்னு நினச்சி இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம என்ன சொன்னோம், இந்திய ஒன்றியத்தின் எதிரியாகவே கருதப்படும் அப்படின்னு சொன்னோம். அந்த அச்சுறுத்தல்னால சில சுதேச அரசுகள் வந்து இந்தியாவோட நம்ம சேர்ந்துட்டாங்க. அண்ட் இந்திய ஒன்றியத்தோடு இணையும் சுதேசிய அரசுகளுக்கு சில சலுகைகளும் மானியங்களும் வழங்கப்பட்டன. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, சில ஆஃபர்ஸுமே வழங்கியிருக்காங்க. அண்ட் ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம் காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஸோ அப்போ ஹைதராபாத் சமஸ்தானம் இணைஞ்சது எப்போ? செப்டம்பர் 17, 1948 காவல்துறை நடவடிக்கை. அடுத்த செகண்டு ஜுனாகத் அரசு 1948. ஜுனாகத் அரசின் கடைசி மன்னர் யாரது? 3ஆம் முகமது மகபத் கான் ஜுனாகத். இவர் தான் வந்துட்டு கடைசி அரசர். ஜுனாகத் அரசை பாகிஸ்தான் நாட்டுடன் இணைக்க முடிவு செய்தார். ஸோ ஜுனாகத்தை இந்த அரசர் முகமது என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தான் கூட நாங்கள் டைப் பண்ணிக்கிறோன்னு போயிருக்காங்க. ஜுனாகத்தின் இந்து குடிமக்கள், ஸோ அந்த ஸ்டேட் வந்து ஃபுல்லாகவே ஹிந்து பீப்புள் தான் இருக்காங்க மோஸ்ட்லி. அந்த அரசர் மட்டும்தான் யார், முஸ்லீமாக இருந்திருக்காங்க. இம்முடிவினை எதிர்த்து போராட்டம் செய்தனர். மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் பாகிஸ்தானோட போக மாட்டோம்னு எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. இவ்விவகாரத்தில் இந்திய அரசின் தலையீட்டினால், நம்ம இந்திய அரசு தலையீட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்களிடம் 1948 பிப்ரவரி 20 வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்குப்பதிவில் 91% நபர்கள் இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்ததால் இந்தியாவுடன் ஜுனாகத் இணைக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மக்களோட வாக்கெடுப்பு கருத்தின் காரணமாக கொண்டு ஜுனாகத் அரசு இந்தியாவுடன் இணையப்பட்டுருச்சு. ஸோ 91% என்னதான் ஓட் பண்ணியிருக்காங்க, இந்தியா கூட ஜாயின் பண்ணணும் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர் மகாராஜா ஹரி சிங். ஸோ அங்கே ஆட்சியாளராக இருந்தது ஹரி சிங்ன்ற ஒரு கிங் தான். 1947 அக்டோபர் 26 இந்தியாவுடன் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டதால் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தது. ஸோ இவங்க வந்து 1947 அக்டோபர் 26 ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பிப்ரவரி 20 அண்ட் ஹைதராபாத் செப்டம்பர் 17, 48. ஸோ ஓகே, இந்த 3 சுதேச அரசுகள் தான் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பிடிவாதமாக ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. மீதி 562 ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது சுதேச அரசுகளோட நிலைமை. அடுத்தது வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களாக நிறைய மாநிலங்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் அதுக்கெலாம் நிறைய கமிட்டிஸ் போடப்பட்டிருக்கும். திரும்ப இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு, நம்ம இந்திய அரசு வந்து முழுமையாக இந்தியன்ஸோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம், சுதேச அரசுகள்லாம். ஸோ இப்போ அடுத்து உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நம்ம இந்தியாவில் நிறைய மொழிவாரி மாநிலங்கள் உருவாகியிருக்கும். இப்போ தெலுங்கு பேசுகிற பீப்புளெலாம் தனியாக எங்களுக்கு ஆந்திரா வேணும்னு கேட்டது, தமிழ் பீப்புளெலாம் தனியாக மதராஸ் மாகாணம், மலையாளம்னா கேரளம், இந்த மாதிரிலாம் நிறைய குஜராத், ஒரிஷான்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அப்போல்லாம் உருவாக்கலாமா ஃபஸ்ட்டுன்ட்டு நிறைய கமிட்டிலாம் போட்டிருப்பாங்க. அதனுடைய விளைவுகள் என்னெல்லாம் நடந்தது. இந்த பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ற ஒரு பர்சன்லாம் விரதம், அதாவது ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிரியே மாய்ச்சிருப்பார், மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கணும் ஆந்திராக்குன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் பல கேசஸ்லாம் இருக்கும். அதை பற்றிலாம் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மொழிவாரி மாநிலங்களாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரிலாம் பிரிக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நிறைய கமிட்டிஸ் அதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க.
இந்த தார் குழு, ஜிவிபி குழு, ஃபசல் அலி குழுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ இந்த தார் குழு பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைவர் வந்து எஸ்கே தாரா இருந்திருப்பாங்க. இவர் பேர் தார், அதனால தார் குழுன்னு வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஒரு 2 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க, பன்னாலால், ஜகத் நாராயண். நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் நம்மளோட கண்டென்ட்லேயுமே பிடிஎஃப்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். இந்த குழு வந்து 1948 ஜூன் மாதம் 17 போட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கமே என்னென்னா, புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு ஆய்வு தான் நடத்துகிறாங்க. இவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு டிசம்பர் 10 அதே ஒரு 1948 அன்றைக்கி அதே வருஷத்தில் ஒப்படைக்கிறாங்க. அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு இதுக்கு அப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்க வேணாம், புதிய மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. அண்ட் புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மாநில மறுசீரமைப்பு செய்வதே சிறந்தது அப்படின்னுமே வந்துட்டு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அப்படி சொன்னது யாருன்னா தார் கமிஷன், தார் ஆணையம் தான் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜேவிபி குழு நமக்கு வந்து இன்னொரு கமிட்டி போட்டுருப்பாங்க. தார் குழுக்கு அப்புறமா இப்போ தார் குழுவோட அறிக்கை வந்து திருப்தி அளிக்கலை அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி வந்து திரும்ப ஜேவிபி குழு அப்படின்னு ஒரு குழு வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கலாமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு திரும்பவும் வந்து ஆராய்ச்சி பண்ண ஜேவிபி கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஜேவிபி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அந்த பேர் அப்படின்னா, ஜேன்றது ஜவஹர்லால் நேருவையும், பின்றது வல்லபாய் பட்டேலையும், பின்றது பட்டாபி சீதாராமையான்ற லெட்டர் இதுக்கு தான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த குழுவோட உறுப்பினர்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் ஜேவிபி குழு அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சி போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இந்த குழு வந்து உருவாக்கப்பட்டது எப்போனா டிசம்பர் 1948. ஸோ அதே மந்த்தே உருவாக்கியிருக்காங்க. இதோட நோக்கமும் என்ன தான் நம்ம பார்க்குறோம், மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு பற்றி ஒரு ஆராய்ச்சி தான். இந்த ஆராய்ச்சியோட சம்மிட்டுமே எப்போ நடந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் 1 1949 ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இவங்களுமே என்ன தான் முடிவு சொல்லியிருப்பாங்கன்னா, தார்குழு பரிந்துரைத்த மாதிரி இதுக்கு மொழிவாரி மாநிலங்களாக வந்துலாம் உருவாக்க முடியாது அப்படின்ட்டு தார்குழு சொன்ன மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க. நாட்டோட சாதகமான சூழ்நிலை உருவாகிறப்போ இந்த பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரியான மறுகட்டமைப்பிற்கு அந்த நோக்கங்களாக கொண்டு தான் நம்ம ஒரு மாநிலத்தை மறுசீரமைக்கணுமே தவிர மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஜேவிபி கமிட்டியுமே வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பேன்னா பொட்டி ஸ்ரீராமலுன்னு, அந்த பர்சன் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போது இந்த ஒரு முதல் பொது தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அந்த டைமில் அந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு எழுச்சி பெற்றிருக்கும். அப்படி தான் வந்துட்டு இந்த ஆந்திரான்ற ஒரு தனி மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி இந்த பொட்டி ஸ்ரீராமலு என்பவர் 1952 அக்டோபர் 19 சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 58 நாள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் 15 வந்து இறந்துருப்பார். ஒரு 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆந்திராவில் இது வந்து ஒரு பெரிய கலகத்தின் காரணமாக என்ன நடந்திருக்குன்னா, சென்னை மாகாணத்தோட வடபகுதியிலிருந்து ஒரு 16 மாவட்டங்களை பிரித்து 1953 அக்டோபர் 1 ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டதாக நம்ம வந்து பார்ப்போம். எப்போது 1953 அக்டோபர் அப்போது ஆந்திரா மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரும் கலகம், இந்த மாதிரி உண்ணாவிரதம் அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்ற ஒரு பர்சனை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நாடு விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரி மாநிலமாக உருவான ஒரு பெருமை வந்து ஆந்திராவுக்கு தான் அப்படின்றத மாதிரி கூட சொல்வாங்க. அடுத்து ஃபசல் அலி குழுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, ஆந்திரா இப்போ உருவாகிருச்சு. அதை தொடர்ந்து நாடு முழுவதும் என்ன பண்ணுவாங்க, கோரிக்கை வைப்பாங்களே, எங்கள் மாநிலங்களும் மொழிவாரி மாநிலமாக பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கோரிக்கை வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கும். அதில் தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்து 1953
டிசம்பர் மாதத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபசல் அலி அப்படின்ற ஒரு தலைமையில் மாநில மறுசீரமைப்பு குழு அப்படின்னு வந்து உருவாக்கியிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு. ஸோ இதோட குழு தலைவர் வந்து ஃபசல் அலி அண்ட் இதோட உறுப்பினர்கள் வந்து KM ஃபனிகர், HN குன்ஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த குழு எப்போ உருவாக்கப்பட்டது? 1953 டிசம்பர் மாதம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதனோட நோக்கமும் நம்ம என்ன சொல்லுவோம், மாநிலங்களோட மறுசீரமைப்பிற்கு உருவாக்குதல் அப்படின்றத இதோட நோக்கம். இவங்க அறிக்கை எப்படி சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை வந்து 1955 செப்டம்பர் 30 பார்லிமெண்ட்டில் இவங்க ஒரு விவாதம் வந்து நடந்திருக்கும், கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 1956 ஆகஸ்ட் 31 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் உருவாக்குறாங்க, கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 1956 நவம்பர் 1 வந்து நடைமுறைக்கு வருது. அது என்ன சட்டம், என்ன பரிந்துரை அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்துவதை ஆதரிச்சிருக்காங்க. யார்? ஃபசல் அலி தான் ஃபர்ஸ்ட்டு மொழிவாரி மாநிலங்கள் வேணும் அப்படின்ட்டு ஆதரிச்சது. ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்னும் கொள்கையை நிராகரித்தது. ஒரு மாநிலம் இருக்குன்னு அப்படின்னா நிறைய மொழி கூட பேசுவாங்க. ஒரு 60% இந்த பீப்புள் தமிழ் ஆகட்டும், அடுத்து கேரளா, கர்நாடகான்னு கலந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் இடத்தெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மொழி ஒரு மாநிலம் கொள்கையெல்லாம் இல்லாமல் அவங்களும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க, அதை பிரிக்கிறதுக்கு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா அடுத்தலாம் மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு 1956 போட்டிருக்காங்க. இதில் தான் 1956 நவம்பர் 1 என்ன நடந்திருக்குன்னா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, 7வது சட்ட திருத்தத்தின்படி இதற்கு முன்பு இருந்த ABCD என்ற 4 பிரிவு மாநில முறை நீக்கப்பட்டு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, அதாவது இப்போ ஸ்டேட்ஸ் A, ஸ்டேட்ஸ் B, ஸ்டேட் C, ஸ்டேட்ஸ் D, ABCD இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க ஒரு 4 கிளாசிஃபிகேஷனாக. அது என்ன இந்த 4 அப்படின்னா, பகுதி A அப்படின்ற மாநிலங்கள்லாம் முன்னாள் பிரிட்டிஷ் மாகாணங்களாக இருந்திருக்கும். இந்த அசாம், பீகார், பம்பாய், மெட்ராஸ் இதெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் நிர்வாகத்தை நேரடி கீழே இருந்த ஒரு 9 ஆளுநர் மாகாணங்களை நம்ம இந்த பகுதி ஏல இருக்க மாநிலங்களை சொல்லுவோம். அடுத்து பகுதி B மாநிலங்களை முன்னாள் சமஸ்தானங்கள், ஒரு 8 சமஸ்தானங்கள் வந்து இருந்திருக்கும். ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மைசூர், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர் இந்த மாதிரியான ஒரு சமஸ்தானங்கள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் பகுதி B மாநிலங்களாகவும், பகுதி Cயில் ஒரு 10 மத்திய நிர்வாக மாநிலங்கள் தலைமை ஆணையருக்கு கீழே டைரெக்டாக வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த அஜ்மீர், போபால், கூர், டெல்லிலாம் சொல்லிப்போமே, இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பகுதி Cலையும், பகுதி Dயில் யூனியன் பிரதேசங்கள்லாம் இருந்திருக்கும், இந்த அந்தமான் நிக்கோபார்லாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட், இப்போ நம்ம பார்த்தோமா மாநில மறுசீரமைப்பு சட்டம், அதை போட்டுட்டு திரும்ப எல்லாமே வந்துட்டு கலைச்சிட்டு ஒரு 14 மாநிலங்களாகும் 6 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் அப்போ நடந்த அந்த சட்டம். இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம், மாநில மறுசீரமைப்பு சட்டம்க்கு அப்புறம் என்னென்ன மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது, எந்தெந்த ஆண்டு, என்ன மாதிரி மாநிலத்தின் பெயர்கள்லாம் வந்து சீரமைக்கப்பட்டது, என்னென்னலாம் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த PDFல பார்க்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொன்னதை நம்ம PDFல பார்க்கலாம். 1956 அப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த இந்திய மாநிலங்கள் 14 மாநிலங்கள் ஆகட்டும், அண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் 1956 அப்புறம் உருவாக்கப்பட்ட பிற மாநிலங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இங்கே பாருங்கள், குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அண்டு சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருவாக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இதில் பார்க்குறோம். அண்ட் இந்த PDF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் கோத்ரோ பண்ணுறதுக்கு தான் இதை டிக்டேட் பண்ணுறேன். இந்த PDF வந்துட்டு நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் படிக்கிறதுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து பெயர் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்னோமா சில ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்துட்டு. ஸோ அந்த பெயர் மாற்றங்களுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் 1956 பிரிக்கப்பட்ட யூனியன் பிரதேசமாக ஒரு
கொஞ்சம் பிரதேசங்கள் இருக்குது. அதையுமே வந்துட்டு நம்ம ஒரு 6 பிரதேசங்களாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள், டெல்லி, மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவுகள்லாம் வந்துட்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அண்ட் பிறகு உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களாக வந்துட்டு சில சட்ட திருத்தம் போட்டும் அண்ட் ஒரு 9 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதையுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் யூனியன் பிரதேசங்களாக இருந்து மாநில அந்தஸ்து பெற்ற 1956க்கு பிறகு பெற்ற அந்த 6 ஸ்டேட் நம்ம பார்த்துருப்போமா, அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்ன பார்த்தோமா, முக்கிய ஆணையங்கள் போட்டிருப்பாங்க. தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி, முதல் மொழிவாரி மாநிலமாக வந்துட்டு தெலுங்கு பேசும் பகுதிகளுக்கு பிரித்த ஆந்திர மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ தார் கமிட்டியோட காலம் பார்த்தா டிசம்பர் 1948. இது எப்படி இவங்க என்ன பரிந்துரை செஞ்சுருக்காங்க, மொழி அடிப்படையில் அல்லாமல் நிர்வாக வசதியின் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பை பரிந்துரைத்தது. அடுத்து ஜேவிபி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 1948 ஏப்ரல் 1949 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே வந்துட்டு தார் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் மாதிரி தான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. மாநில மறுசீரமைப்புக்கான அடிப்படையாக மொழியை அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தது. ஸோ இதிலிருந்து அந்த 3 மெம்பர்ஸ் ஜேவிபின்னு இருக்கக்குள்ள ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அடுத்து முதல் மொழிவாரி மாநிலமாக அக்டோபரில் 1953 மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் பகுதிகளை பிரித்து ஆந்திர மாநிலத்தை, ஆந்திரா ஸ்டேட் உருவாக்க இந்திய அரசு கட்டாயப்படுத்தப்பட்டது. இது முதல் மொழிவாரி மாநிலம். ஸோ ஆந்திரா தான் முதல் மொழிவாரி மாநிலமாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஃபசல் அலி கமிஷன் போட்டிருக்காங்க. இதனுடைய டைம் பீரியட் பாருங்கள், டிசம்பர் 1953 செப்டம்பர் 1955 வரைக்குமே வந்துட்டு இந்த கமிட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு மொழிவாரி மாநிலமாக வந்துட்டு அந்த மொழியை ஒரு அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொழி மூலியமாக வந்துட்டு ஸ்டேட்டை டிவைட் பண்ணலாம், பிரிக்கலாம்னு சொல்லி இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கோட்பாட்டில் இதோட தலைவர் வந்து ஃபசல் அலி. இதனுடைய உறுப்பினர்களாக KM பனிக்கர் மற்றும் குன்ஸ்ரு, HN குன்ஸ்ருன்ற ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு டீட்டெயில்டாக முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், மாநில மறுசீரமைப்பு சட்டம் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்துட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பற்றி பார்த்தோமா. இவங்க வந்துட்டு ஃபசல் அலி ஆணையத்தின் மூலியமாக ஒரு சட்டம் இயற்றி அதுலேருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இதோட டேட் பாருங்கள், நவம்பர் 1, 1956 தான் வந்துட்டு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதன்படி பார்த்தா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களாக நம்ம வந்துட்டு பார்க்குறோம். என்னென்ன அந்த 14 மாநிலங்கள்னு பாருங்கள். இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த டாப்பிக்லேயே வந்துட்டு உங்களுக்கு கவரப் ஆகிடும். இருந்தாலும் ஒரு வாட்டி டிக்டேட் பண்ணுறேன். அந்த 14 மாநிலங்கள் வந்து ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், மைசூர், ஒரிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். இதெல்லாம் ஸ்டேட்ஸாக நம்ம பார்க்குறோம். அண்ட் யூனியன் டெரிட்டரி 6 யூனியன் பிரதேசங்களாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள், டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவுகள், மணிப்பூர், திரிபுரா இதெல்லாம் வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா 1956க்கு பிறகு வந்துட்டு உருவான மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட உருவாக்கமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சில இந்த டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அந்த பிடிஎஃப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் நிர்வாக அமைப்பில் எந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒப்பீடு இருக்குது, அண்ட் என்ன வேறுபாடு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மையத்துடனான உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கூட்டாட்சி அமைப்பில் தான் ஸ்டேட்ஸ்க்கு, இது வந்து மாநிலங்களுக்கு, இது யூனியன் பிரதேசங்களுக்கு. ஸோ ஒரு சென்டரோட ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் எந்த மாதிரி ஒரு நிர்வாகம்னு பார்த்தோன்னா கூட்டாட்சி அமைப்பு தான் மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒற்றையாட்சி டைரெக்டாக மையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா யூனியன் பிரதேசங்களாக சொல்கிறாங்க. அடுத்து சுயாட்சின்னு பார்க்கக்குள்ள ஸ்டேட் வந்து தனியாக வந்து அதை ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் யூனியன் பிரதேசங்களுக்கு சுயாட்சின்றது கிடையாது.
அண்ட் நிர்வாக அமைப்பில் ஒரு சீரான தன்மை வந்து ஸ்டேட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். பட் யூனியன் பிரதேசங்களுக்கு அப்படி எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கல. அண்ட் நிர்வாக தலைவர்னு பொறுத்த வரைக்கும் யூனியன் அதாவது சென்ட்ரலோட கண்ட்ரோல்லேருந்து கவர்னர் ஆளுநர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இங்கே அரசியலமைப்பு தலைவராக நம்ம மாநிலத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னர் கொடுத்துருக்கோம். அண்ட் பட் யூனியன் பிரதேசங்கள் பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர் அல்லது முதன்மை ஆணையர் அதாவது குடியரசுத் தலைவரே வந்துட்டு நிர்வாகியாக இங்கே வந்து இருப்பாங்க. அண்ட் நாடாளுமன்ற சட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில பட்டியலில் உள்ள எல்லா துறைகள் மீதுமே வந்துட்டு நாடாளுமன்றம் சட்டம் வந்து இயற்ற முடியாது. என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டேட்டுக்குன்னு வந்துட்டு தனியாக வந்துட்டு இப்போ இந்த கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு 3 லிஸ்ட்டு பார்த்துருப்போம். இந்த யூனியன் சட்டம் ஏற்றுவாங்க, ஸ்டேட்டில் ஸ்டேட்டும், கன்கரண்ட்டில் போத் யூனியன் அண்டு ஸ்டேட்டுமே வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அதாவது சட்டம் இயற்றுவாங்க. பட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட லிஸ்ட்டில் கொண்டு வந்து யூனியனால் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களோட பட்டியலில் எந்த ஒரு சட்டமும் இயற்ற முடியாது நாடாளுமன்றத்தால். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா துறை மீதுமே இந்த மத்திய மாநில பொதுன்ற பட்டியல் பொறுத்த வரைக்கும் இந்த யூனியன் பிரதேசங்களில் நாடாளுமன்றத்தால் வந்து சட்டம் இயற்ற முடியும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சில கீ டிஃப்ரென்சஸ் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களாக இருக்கிற அந்த செப்பரேஷனுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம யூனியன் பிரதேசங்களோட நிர்வாகமோட சட்டங்கள் அதாவது விதிகள் ஆர்டிக்கல் வந்துட்டு பகுதி 8 கொடுத்துருக்காங்க யூனியன் பிரதேசங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் அதோட விதிகள் ஆர்டிக்கல் பார்த்தா 239 241 வரைக்கும் வந்துட்டு இதோட நிர்வகிக்கப்படுகிறது அரசியலமைப்போட அடிப்படையில் யூனியன் பிரதேசங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா யூனியன் பிரதேசங்களில் இருக்க ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அதோட அதிகார வரம்புகள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நாடாளுமன்ற அதிகாரம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாடாளுமன்றம் ஒரு பிரதேசத்திற்கு உயர்நீதிமன்றத்தை நிறுவலாம் அல்லது அதை அருகிலுள்ள மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்துக்கு ஒதுக்கலாம். இப்போ யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து நிறுவிக்கலாம், அவங்களுக்குன்னு ஹைகோர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்க மாநிலம் ஏதாவது இருக்குது நியரஸ்டில் இருக்குன்னா அவங்கக்கிட்ட இந்த யூனியன் டெரிட்டரியோட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கேசஸ்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் டெல்லி பொறுத்த வரைக்கும் 1966 டெல்லின்றது யூனியன் டெரிட்டரி தான், ஸ்டேட் கிடையாது. அவங்களுக்கு 1966 நிறுவப்பட்ட சொந்த உயர்நீதிமன்றத்தை கொண்ட ஒரே யூனியன் பிரதேசம். ஸோ டெல்லிக்கு மட்டும் தான் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதோட பகிரப்பட்ட அதிகார வரம்புகள் என்னென்னு பார்க்கலாம். தாத்ரா நகர் ஹைவேலி, டாமன் மற்றும் டையூ இவங்கெல்லாம் வந்துட்டு மும்பை ஹைகோர்ட் கீழே வராங்க. அண்ட் அந்தமான் நிக்கோபார் வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் கீழே வராங்க. அண்ட் சண்டிகர் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா அப்படின்ற அவங்களோட ஹைகோர்ட் கீழே வராங்க. ஏன்னா பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் ஆல்ரெடி சேம் ஹைகோர்ட் தான். அவங்களில் சண்டிகருமே வந்து வராங்க. லட்சத்தீவு அந்த லக்ஷதீப் ஐலாண்ட் வந்து கேரளா உயர்நீதிமன்றம் கீழே வராங்க. புதுச்சேரி இப்போ பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாடு பக்கம் இருக்குது, அவங்க வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கீழே வராங்க. ஜம்மு காஷ்மீர் லடாக் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் லடாக்னு தனியாக வந்துட்டு உயர்நீதிமன்றம் வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கீழே வருது யூனியன் டெரிட்டரிக்கு. அடுத்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஏதாவது யூனியன் டெரிட்டரி ஆர்கனைசேஷன் ஏதாவது மாற்றம் அடைந்துதான்னு பார்த்தா 370ன்ற ஒரு விதி வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 370 ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பீலிருந்து கொடுத்துருப்போம். அப்போவே வந்துட்டு அந்த ஜம்மு காஷ்மீர் நம்ம நாட்டோட இணையிறப்போ அவங்களுக்குன்னு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நம்ம நாட்டோட இணைச்சிருப்போம். அதை வந்துட்டு ஆர்டிக்கல் 317 செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதை வந்துட்டு 2019 கேன்சல் பண்ணியிருப்போம். மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்த யூனியன் டெரிட்டரியில். ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு கிளான்ஸிங்கை பார்த்துடலாம். ஸோ யூனியன் டெரிட்டரியோட ரீஆர்கனைசேஷன் சமீபத்திய யூனியன் பிரதேச மறுசீரமைப்பு என்ன நம்ம பார்த்தோன்னா விதி 370 ஒழிப்பு. 2019 விதி 370 ஒழிக்கப்பட்டது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து முடிவுக்கு வந்தது. ஸோ 2019 ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 விதி 3 கீழ்
2 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்குகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி சட்டமன்றத்துடன் கார்கில் மற்றும் லே தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. ஸோ கார்கில் மற்றும் லேன்றது இதில் இருக்க நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிக்ஸை சொல்கிறோம் இந்த ஜம்மு காஷ்மீருக்கு. இதே லடாக் யூனியன் டெரிட்டரின்னு பொறுத்த வரைக்கும் கார்கில் லே மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த லே மற்றும் கார்கிலை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களும் ஜம்மு காஷ்மீருக்கும், அண்ட் கார்கில் மற்றும் லே மாவட்டம் வந்து லடாக்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு சட்டமன்றத்துடன் தான் ஜம்மு காஷ்மீரில் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு சட்டமன்றம் லடாக் கவர்மெண்ட்க்கு இல்லை, யூடிக்கு இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா யூனியன் பிரதேசங்கள் இணைப்பு சட்டம்னு 2019 தாத்ரா மற்றும் நாகர் ஹைவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசங்கள் இணைப்பு சட்டம் 2019 ஏற்கனவே இருந்த 2 யூனியன் பிரதேசங்களையும் ஒன்றாக இணைத்தது. ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூனியன் டெரிட்டரிஸாக கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முடிஞ்சது, யூனியன் டெரிட்டரிஸ் முடிஞ்சது. ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்துருப்போம். கமிட்டிஸ் போட்டிருக்காங்க. அந்த 3 கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டி, ஜேவிபி தார், அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கிளாஸில் பார்த்து முடிச்சிருக்கோம். யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு மாநிலங்களுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் செப்பரேட்டாக யூனியன் டெரிட்டரின்னு வரக்குள்ள அவங்களுக்கான ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்ன, அண்ட் 2019 என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வந்து நடந்தது யூனியன் டெரிட்டரியில், ஆர்டிக்கல் 370 கேன்சல் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்து கவர் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஆர்டிகல்ஸும் யூனியன் வெர்சஸ் ஃபெடரேஷன்னா என்ன அப்படின்றத பற்றியுமே வந்து டீட்டெயில்டாக பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 2 இதோட நமக்கு வந்துட்டு யூனியன் டெரிட்டரின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ் கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் அகாடமியில் நம்ம யூனியன் டெரிட்டரியை சாப்டர் 10 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சாப்டர் 10 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2 பார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு அடுத்த டாப்பிக்கில் மூவ் ஆகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது யூனியன் டெரிட்டரி ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு நான் யூனியன் டெரிட்டரியில் என்னென்ன ரிலேட் பண்ணி ஒரு கான்செப்டாகவும் சரி, என்னென்ன மாதிரி ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் மிஸ் ஆன நான் எடுக்காத டாப்பிக்காக அந்த ஒரு சின்னதாக ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு காமிச்சேன்னா அதை வந்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி யூனியன் டெரிட்டரி கவர் ஆகிடுச்சு. இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம், யூனியன் டெரிட்டரியாக என்ன இருந்தது, 1956 அப்புறம் என்ன அந்த மறுசீரமைப்பு சட்டமில் உருவான பிரதேசங்கள் மாநிலங்கள்னு தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நல்லா படிங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.